ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 1, 2026. இதோ மீண்டும் பிரபுவை சந்திக்கக்கூடிய கணங்கள் வந்துவிட்டன. நிராகார தந்தையை நிராகார ஆத்மாக்கள் நாம் சந்திக்கின்றோம். இது எத்தனை ஆனந்தத்திற்குரிய விஷயம்! யாரை கணநேரம் தரிசிப்பதற்காக நாம் தாகத்தோடு காத்து கிடந்தோமோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கணநேரமாவது உங்களை தரிசித்து விட வேண்டும் என்று பக்தி மார்க்கத்தில் ஏங்கிக் கிடந்தோம். இப்போது அவர் நேரடியாக வந்திருக்கின்றார். நம்மை அவர் தனது குடும்பத்தினராகவே ஆக்கிவிட்டார். நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். நம்மை அவர் தனது துணைவர்களாக ஆக்கிவிட்டார். தனது தெய்வீக காரியத்தில் நம்மை உதவியாளர்களாக ஆக்கிவிட்டார். இது ஆனந்தத்திற்குரிய விஷயம் அல்லவா? பாப் தாதாவின் சந்திப்பு என்பது சாக்காரத்திலும் நடந்தது, அவ்யக்தமான பின்பும் நடந்தது. இப்போதோ நாம் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று அவரை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அல்லது பாபாவை நமது குடைநிழலாக அனுபவம் செய்ய வேண்டும். ஆனால் இதனை யாரால் செய்ய முடியும்? யாரிடம் நல்ல தூய்மையின் சக்தி இருக்குமோ அவர்களால் தான் செய்ய முடியும். தனது உடல் மீதோ அல்லது பிறரின் உடல் மீதோ கவனம் சென்று கொண்டே இருக்குமானால், உடலின் அலங்காரத்திலேயே ஈடுபட்டிருந்தால், தேக ரீதியான பல எண்ணங்கள் ஆத்மாவில் ஆழ்மனதில் பதிந்து கிடக்குமானால் யோகம் சரியாக இருக்காது. பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகமான அனுபவம் ஏற்படாது. இரண்டாவது, வீணான எண்ணங்கள். மனிதர் தாமாகவே வீணான எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். அவற்றிற்கான விதைகளை அவர்களே தூவுகிறார்கள். வீணான எண்ணங்கள் எங்கிருந்தோ வரவில்லை, அவை நம் உள்ளே இருந்துதான் வருகின்றன. நாம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குவோமானால், இனிமையிலும் இனிமையாக பாபாவிடம் பேசிக்கொண்டே இருப்போமானால், நமது வாழ்க்கையினை ஒரு உயர்ந்த லட்சியத்தில் நாம் கட்டி போட்டு விடுவோமானால், வீணான விஷயங்களின் பக்கம் நாம் செல்ல மாட்டோம். நாம் மனிதர்களிடம் ஆதரவை தேடுகின்றோம். பிறர் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் மனதில் தேவையில்லாத கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றின் காரணமாக நம் மீது வீணான விஷயங்களின் மழை பொழிகின்றது. எனவே எந்த ஆத்மாக்கள் பிரபுவினை சந்திக்கக்கூடிய சுகத்தை பெற விரும்புகிறார்களோ, எந்த ஆத்மாக்கள் நான் பிரபுவின் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எந்த ஆத்மாக்கள் பிரபுவின் கிரணங்கள் எனது குடைநிழலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, எந்த ஆத்மாக்கள் நான் அழைத்ததுமே பாபாயின் முன்னிலையில் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் தன்னைத்தான் வீணான விஷயங்களிலிருந்து முற்றிலும் விடுவித்து கொள்ள வேண்டும். பிரபுவோ எப்போதும் தயாராகவே இருக்கின்றார். நாம் நன்றாக அறிவோம், வீணானவற்றிலிருந்து விடுபடுவது என்பது ஒரு நாளின் விஷயம் அல்ல. ஆனால் நாம் எண்ணம் வைப்போமானால் முதல் நாளிலேயே பல வீணான விஷயங்களை விட்டுவிட முடியும். ஏனென்றால் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதால் புத்தியின் சக்தி குறைந்து கொண்டே செல்கிறது. இதன் காரணமாக பரமாத்ம சொரூபத்தின் மீது அதனை செலுத்த முடிவதில்லை. ஏனென்றால் அவரது சொரூபம் சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமானதாகும். அவர் நிராகாரமானவராவார். அவரோ தூய்மை கடலானவர். அவரோடு இருக்க வேண்டுமானால் நமது தூய்மையின் சக்தியும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆத்மா யோகத்தின் சக்தியால் தான் தூய்மையாகும் என்றாலும், விகாரங்களை விட்டு தூய்மையாவது என்பது, தூய்மையற்ற தன்மையை தியாகம் செய்வது என்பது பரம அவசியமானதாகும். எனவே இன்று அதிகாலையிலிருந்தே அனுபவம் செய்வோம். ஞான சூரியன் ஷிவ் பாபா தனது கிரணங்களை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகை தூய்மையாக்குவதற்கான கரண்ட் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாள் அவரது வருகையை அவசியம் அனுபவம் செய்யலாம். கள்ளம் கபடமற்ற நாதன் நமது பரம சத்குரு மிகுந்த மகிழ்ச்சியோடு நமக்கு வரங்களை வழங்குவார். நாம் நமது புத்தியோகத்தினை அவரிடம் செலுத்தியிருப்போம். அவரோடே இணைந்திருப்போம். அவரிடம் பேசிக்கொண்டே இருப்போம். மேலும் தன்னைத்தான் இந்த மகிழ்ச்சியில் நிலைக்க செய்து விடுவோம். நான் இந்த உலகில் அனைவரிலும் பெரிய அதிர்ஷ்டசாலியாவேன். பகவான் என்னை சந்திக்க வருகின்றார். 2 காட்சிகளை பார்ப்போம். ஒரு முறை ஷிவ் பாபா நிராகார தந்தை என் முன்னிலையில் வந்துவிட்டார். அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒளிமயமான கிரணங்கள் என்னில் நிறைந்து கொண்டிருக்கின்றன. 2வது முறை
வாம் தாதா என் முன்னிலையில் வந்து விட்டார். என் தலை மீது கரம் வைத்து விட்டார். எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். அவரது வரங்களை பெற்றுக்கொள்வோம். அதிகாலையிலிருந்தே இந்த 2 பயிற்சிகளையும் நன்றாக செய்து கொண்டே இருப்போம். அப்போது நமது உயர்ந்த மனநிலை உருவாகிவிடும். பிரபுவினை சந்திக்கக்கூடிய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் அடுத்து முன்னேறுவதற்கான பாதையும் தெளிவாகிவிடும். ஓம் சாந்தி.